இதுதான் கேத்தர்பூ மெட்ரோ. நான் கொஞ்சம் தப்பாக போயிட்டேன். இப்போ மாற்றி போகிறேன், ஒரு இடத்துக்கு போகணும். இந்த ஏரியாலாம் நான் வந்ததே இல்லை. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து லோக்கலில் ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அதை விலாகாக பார்க்க போகிறீங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்கூர் உங்கள் பகுதிக்கு போகிறேன். ஆல்ரெடி நான் போயிருக்கேன். ஸோ இங்கே நான் இருக்கிறது வந்து கிருத்தை அப்படிங்கிற ஊர். ஸோ பாரிஸில் இல்லை ஃப்ரான்ஸில். மற்ற தெரியாதவங்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு விலாகாக இருக்கும். ஓகே, ஸோ பாருங்கள், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மெட்ரோ இருக்குது. இது மெட்ரோ வந்து 8ஆம் நம்பர். டோட்டலாக ஃப்ரான்ஸில், அதாவது பாரிஸில் இல் த ஃப்ரான்ஸ் ரீஜன் சொல்லுவாங்க. மொத்தம் வந்து 5 ஜோனாக பிரிப்பாங்க. அதில் வந்து மொத்தம் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு 14 நம்பர் வரைக்கும் மெட்ரோ ஓடுது. ஓகே, நம்ம இப்போது இந்த மெட்ரோவில் ஏற போகிறோம், ஏறிட்டு போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவுக்கும் பக்கத்தில் தான் வந்து ஒர்லின்னு சொல்லிட்டு ஊர் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து ஏர்போர்ட் இருக்குது. ஃப்ரான்ஸில் வந்து 2 ஏர்போர்ட் கொஞ்சம் ஃபேமஸ், இன்னொரு ஏர்போர்ட்டும் இருக்குது. ஓகே, அதாவது பாரிஸ் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஷார்துகுல் ஏர்போர்ட் ஒன்று, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒர்லி ஏர்போர்ட். ஸோ ஒர்லி ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் சைடு அந்த பக்கம் கவர் ஆகும். ஷார்துகுல் பார்த்திங்கன்னா எல்லா நாட்டுக்கும் போகும் மேக்ஸிமம். இங்கே பார்த்திங்கன்னா ரோப் காரும் போடுறாங்க இப்போதைக்கு. பக்கத்தில் வலாம்தோ அப்படின்னு சொல்லிட்டு ஊர் இருக்குது. அங்கே இன்றைக்கி பார்த்திங்கன்னா மப்பு செம்ம மப்பாக இருக்குது. ஓகே, இதுதான் போன்த்யூ லாக் இந்த ஸ்டாப் பேர், கிருத்தை. ஸோ நம்ம வந்து ஏறிட்டு போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இதுதான் மெட்ரோ. ஆல்ரெடி திறந்து இருக்குது, கொஞ்சம் அடிப்போம். தட் இஸ் குட். அலா பலாத் டைரக்ஷன் ட்ராவல் ஆக்சுவலி ஒர்க் நடக்குது. ஏதோ 0, அதுக்கப்புறம் 5 நிமிஷம். 0 பிடிக்கிறது கஷ்டம். இதெல்லாம் ட்ரை பண்ணும். எடுக்கிறான். வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம லாஸ்ட்டில் வந்தாச்சு. ஃப்ரீயாக இருக்கணும். ஓகே, இங்கே வந்து ஃப்ரான்ஸில் பார்த்திங்கன்னா மெட்ரோ வந்து இது எங்கே இறங்கணும், ஸ்டேஷன் பார்க்கறதுலாம் ரொம்ப ஈஸி. ஓகேவா, ஒன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கனாலே அழகாக புரிஞ்சிடும். இப்போ எனக்கு வந்து நான் ஒரு 2 ட்ராம் எடுக்கணும். 2 மெட்ரோ எடுக்கணும். மெட்ரோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ராம்னு இருக்கும். ட்ராமுங்கிறது ரோட்டில் ஓடுறது. ஸோ அதை எடுத்து மாறி போகணும். ஓகே, நான் இங்கேருந்து போயிட்டு எங்கே இறங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்தி அப்படின்ட்டு ஒரு ஏரியா ஊர் இருக்குது. அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து 5ஆம் நம்பர் மெட்ரோ எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் மெட்ரோ எடுப்பேன். 7 தான் வந்து லாக்கூர்னோ போவோம். ஓகே, நான் லாக்கூர்னோ விலாக் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். இப்போ திரும்பவும் போடுறேன். ஓகே, கண்டென்ட்டுக்காக. அடுத்த ஸ்டாப் வரும்போது அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கிருத்தை ப்ரிஃபெக்சர்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டாப்பு. இப்போ மக்கள் ஏறிடுவாங்க, அதுக்கப்புறம் பேசுகிறது கஷ்டமாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து அடுத்தது இறங்கிட்டே பார்க்கலாம். இதுதான் ட்ரெயினு, சாரி மெட்ரோ. பயங்கர கூட்டமாக இருக்குது. நான் இறங்குற ஸ்டாப்பை மிஸ் பண்ணிட்டேன். வீடியோ பார்த்துட்டே வந்தேன்னா அப்படியே ஒரு ஸ்டாப் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து 2 ஸ்டாப் மிஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ரிட்டன் போகக்கூடிய மெட்ரோவில் எடுத்து அந்த மெட்ரோ பிடிக்கலான்னு பார்ப்போம்.
திரும்பவும் கிருத்தை போகிறேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் இது ஜூஸ் எடுக்கிறது இருக்கும், பார்த்துருப்பீங்க. மிஷின் கஃபே இருக்காது, ஜூஸு பிஸ்கட் கேக்கு எல்லாமே இருக்கும். வாவ், செம்ம கூட்டமாக இருக்குது. சந்தையே இந்த மாதிரி கூட்டமாக இருக்குது. அடுத்த 2 ஸ்டாப்பில் இறங்கணும். பஸ்தி இன்னும் இவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறணும். நம்ம வந்து பஸ்தி அப்படிங்கிற ஸ்டேஷன். இது வந்து பஸ்திங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம் ஃப்ரான்ஸில். ஓகேவா, ஃப்ரெஞ்சு புரட்சி வந்து இந்த இடத்துல தான் நடந்துச்சு. நான் கூட ஒருத்தர் வெளியில் எடுத்து போட்டிருக்கேன் வீடியோ. ஓகே, நம்ம அடுத்து 5ஆம் நம்பர் மெட்ரோ எடுத்து ஒரு டைரெக்ஷன் போவோம். அது வந்து கார்தலிஸ்துங்கிற இடத்துல இறங்குவோம். அங்கே இறங்கி 7ஆம் நம்பர் மெட்ரோ எடுக்கணும். நம்ம வந்து பொபினி டைரெக்ஷன் எடுக்கிறோம். ஸோ நம்ம இப்போது பஸ்தி ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு வந்திருக்கோம். இது இங்கே பார்த்தீங்கன்னா 2, 4, 5 கேட் இருக்குது வெளியில் போகிறதுக்கு. ஸோ இதுதான் மெட்ரோ ஸ்டேஷன் பஸ்தி. 2 மெட்ரோ ஒன்றா வருது. இப்போ நம்ம வந்து கார்தலிஸ்துக்கு வந்தாச்சு. அடுத்தது வந்து குர்னோவுக்கு வந்து 2 நிமிஷத்தில் மெட்ரோ இருக்குது, 7ஆம் நம்பர் மெட்ரோ. ஸோ இதுதான் ஸ்டேஷன். ஸோ நம்ம ஏறி போக 2 நிமிஷத்தில் வண்டி வந்துடும். ஆப்போசிட்டில் ஒரு வண்டி ஒன்று வருது. மெட்ரோவில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்லேயே வண்டி வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வண்டி வந்துடுச்சு. கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை ஈவினிங்கும் அவ்வளோ கூட்டம் இருக்குது. பார்ப்போம். லாக்கரில் வந்தாச்சு. வந்துட்டு ட்ராம் 1ஆம் நம்பர் ட்ராம் எடுக்கணும். மழை பெஞ்சிருக்கு பாரிஸில். கிளாஸாக ஆக்சுவலி ஐஸ் மழை பெஞ்சிருக்கு, ஐஸ் கட்டி. வீடியோஸ்லாம் பார்த்தேன். பட் நான் மெட்ரோ உள்ளே இருந்தேன், அதனால் எதுவும் பண்ண முடியல, பார்க்க முடியல. ஓகே, வந்தால் எவ்வளோ நேரம்னு தெரியல இதுக்கு. ட்ராம் ஓகே 6 மினிட்டில் வருது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்த போய் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ராம் எடுக்கணும். ஓகே, பார்ப்போம். வந்து காத்ரூத் கேத்ரு ரூத். ஆக்சுவலி 4 ரோடு பிரியுது, அதனால தான் வந்து கேத்ரு ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பல வருஷமாக வந்து இந்த 1ஆம் நம்பர் பழைய மெட்ரோ ட்ராம் ஓடிட்டு இருந்துச்சு. அதை இப்போ தான் மாற்றிருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக மாற்றலை, கொஞ்சம் தான் மாறி இருக்கு. இந்தியன்ஸ் கடை இந்த பக்கம்லாம் நான் வந்ததே இல்லை, இறங்கிறதுக்கு வேலையே இல்லை. இந்தியன்ஸ் தமிழ் கடை கேஷ் அண்ட் கேரி. I will check it. எங்கே இருக்குன்னு தெரியல அந்த கடை. அங்கே பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அது எங்கே இருக்குன்னு தெரிய போகிறேன், பார்ப்போம் கிடைக்குமான்ட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா லவி ஆட்டோமேட்டிக். நம்மளாம் இது வரைக்கும் போட்டதே இல்லை, எவ்வளோன்னு தெரியல. 1 யூரோன்னு போட்டுச்சு. இதுதான் கேத்ரு மெட்ரோ. நான் கொஞ்சம் தப்பாக போயிட்டேன், கொஞ்சம் மாற்றி போகிறேன், ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ இதில் போனால் உள்ள மெட்ரோ இறங்கிடலாம். அந்த பக்கம் இருக்குது 4 இடம் இருக்குது, 4-5 இடம். ஐ திங்க் 2 வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல எனக்கு. ஓகே, வந்த வேலையை போய் பார்ப்போம்.
க்ரீன் சிக்னல் சூப்பராக இருக்குது. மழைலாம் பெஞ்சு கூலிங்காக இருக்குது நல்லா. இந்த மாதிரி ஒரு பைக் தான் நிறைய பேர் இப்போ வச்சுருக்காங்க, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். டயர் பார்த்திங்கன்னா மொத்தமாக டைட்டானியம் சூப்பர் மஷி எல்லாமே இருக்குது. கடை காஃபி வேறு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ரெஸ்டாரண்ட் அன்னை. இந்த ஏரியாவில் நான் வந்ததே இல்லை. எஸ், இதுதான் கண்டுபிடிச்சாச்சு. இந்த கடைக்கு தான் நான் தேடிட்டு வந்தேன். சும்மா அப்படி பார்த்துட்டு ஹாய் சொல்லிவிட்டு கொஷின் வரேன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான். இது லாகூர்னோ ஹோட்டல் தி வீல் ஸ்டாப்பு. இந்த இடத்துல சூப்பராக செவுத்தில் அழகாக மெட்ரோவில் போகிற மாதிரி, மெட்ரோவில் ட்ராமில் போகிற மாதிரி கண்ணெல்லாம் வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே மக்களே, இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். வந்துட்டேன், ட்ராம் எடுத்து வந்தாச்சு. ஸோ ட்ராமெல்லாம் எடுக்கல பெருசாக. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் மழை கொஞ்ச நேரம் தான் பெஞ்சிச்சு மழைன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே வந்து சில ஸ்டேஷன்லாம் மூடிட்டாங்க நான் வரும்போது. ஸோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே, ஸோ ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். மெர்சி. அவ்வா.